வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ தொடர்ந்து நாங்குநேரி ஊரில் ஏதாவது ஒரு கொலை சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற செய்தியானது கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இங்கே நாங்குநேரியில் வெட்டி கொலை அந்த மாதிரியான செய்திகளே பார்க்க முடியுது. நீங்கள் கூட இன்னைக்கு வந்து உங்களோட ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கிறீங்க, ஒரு பட்டியலின மக்களின் வாழக்கூடிய பகுதியில் ஒரு கும்பல் போய் வந்து சரமாரியாக வெட்டி கொலை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி எழுதியிருக்கிறீங்க. என்ன நடந்தது, என்ன நடந்துட்டு இருக்கு நாங்குநேரியில்? இது நம்ம பேசுறதுக்கே எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. உண்மையிலே சுதந்திர இந்தியாவில் தான் வாழ்கிறோமா இல்லை என்னன்னே எனக்கு புரியலை. நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு கிராமத்தில் ஒரு பையன் வந்து நல்லா படிச்சிருக்கிறேன், படிப்பில் நல்லா சிறப்பாக இருந்திருக்கிறேன். அந்த படித்தான்ற ஒரே காரணத்துக்காக அவன் வாயை போய் வெட்டினாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு அதிர்ஷ்டமாக பக்கத்தில் இருந்தவங்க இல்லை அவள் தங்கையெல்லாம் சேர்ந்து அவள் அக்காலாம் சேர்ந்து அவளை காப்பாற்றிட்டாங்க தம்பியை. அவன் பேர் உங்களுக்கு தெரியும், நாங்குநேரியை தேர சேர்ந்த சின்னத்துறை. அந்த பையன் அதெல்லாம் மீண்டு எழுந்து வந்து முதல்வரையெல்லாம் சந்தித்து தமிழ்நாட்டிலே ஒரு செய்தியாச்சு. இப்போ அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த வழக்கு இன்னும் அது தீர்ப்பு வரல. இந்த சூழ்நிலை வந்து அந்த தீர்ப்புக்கான அந்த இதெல்லாம் போகும் பார்த்தீங்களா, சாட்சிகள்லாம் அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே திட்டமிட்டு சரியாக வந்து போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே ஊரில் எங்கள் தலைவருடைய போட்டா இருக்கும் பார்த்தீங்களா, போட்டாலாம் இது வால் எழுதியிருக்கிறாங்க, சுவர் விளம்பரம், அதில் போய் வெடிகுண்டு வீசியிருக்கிறாங்க. நல்லா கேட்டுங்க, சின்னத்துறை வந்து வெட்டுறதுக்கு முன்னாடியே அவங்க பள்ளிக்கூடத்தில் வெடிகுண்டு வீசியிருக்கிறாங்க. பல எடுத்து பாருங்கள், கேஸ்லாம் இருக்குது. அப்போ கூட நீதிபதி வந்து பார்த்தா சின்ன பையலாக இருக்கிறீங்க, இதெல்லாம் தப்புடா அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வெடிகுண்டு வீசும்போது கவனமாக இருக்கணுமா இல்லையா போலீஸு? போலீஸ் தானே குற்றவாளி. இதில் தமிழக போலீஸை நான் நேரடியாக நான் குற்றம் சுமத்துறேன். என்ன பண்ணியிருக்கேன்னு யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. அந்த ஏரியாவில் நவீன் ஒருத்தர் வந்து நல்லா அப்படியே வளர்ந்து வர்றாங்களாம், பெரிய ரவுடி மாதிரி பயங்கரமாக. அந்த ஏரியா தாதான்னு சொல்கிறாங்களாம். இளம் வயதா சார்? அவன் வயசு 30 கிலோ இருக்குது வயசு. நான் அனுப்புகிறேன் உங்களை, போட்டோ நீங்கள் பாருங்கள். அவன் வந்து பேசுகிறீங்க அந்த கொலைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா அந்த கொலை செய்யும் பொழுது இவங்க நவீன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியிருக்கிறாங்க. கோஷம் போட்டுட்டே தான் போன மாதிரி செய்தியானது. அவன் யார் அந்த நவீன்? அது வேணும்னாலும் நவீன் வந்து சொல்லியிருக்கேன், நான் எனக்கு அது சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் கேட்டுங்க. ஒரு சுதந்திர இந்தியாவில் மானக்கேடுங்க, சீரியஸாகவே சொல்கிறேங்க. நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறேன், நான் உண்மையிலே சொல்கிறேன். இதை நான் வேறு வார்த்தையில் சொல்லவே முடியாது. தேர்தல் வர்ற காலகட்டத்தில் இருந்தாலும் கூட நான் உண்மையை சொல்ல வேண்டிய பொசிஷன் எனக்கு இருக்குது. அந்த ஊருக்குள்ளே போய் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு டீ கடையில் எல்லோரும் டீ சாப்பிட்ருக்காங்க, மற்றவனெல்லாம் வெட்டாமல் ஒரு தலித்து, அதுவும் விடுதலை சிறுத்தையில், அவன் பேர் ஜானு, அது வந்து யார், அது வந்து ஒரு கேண்டிகேப்டுங்க, கட்சியோட உறுப்பினர், நடக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தம்பி, அவனை போய் வெட்டியிருக்கிறாங்க போதையில். ஓகே. அவனை வெட்டும்போது அங்கே ஒருத்தர் வந்து கேட்டிருக்கிறாப்புல, அவர் வந்து தலித்து அல்லாத இன்னொரு சமூகம், அவங்க வந்து ஏதோ கோனார் சமூகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தம்பி கேட்டதுக்காக அவனே போட்டிருக்கிறாங்க. போட்டதுமே 2 பேருமே காலி. அந்த நேரத்தில் அந்த ரோட்டில் வந்து ஒருத்தன் 2 வீலரில் வந்து கேட்பான்ல, ஏன்டா அப்படிலாம் பண்ணுறேன்னு, அவனையும் போட்டு அவனையும் காலி பண்ணியிருக்கிறாங்க. அவரும் பட்டியலின சமூகம் இல்லை, அவர் வந்து நார்த் இந்தியாக்காரன். ஓகே ஓகே. இப்போ இந்த 3 பேருமே செத்து போயிட்டாங்க. நியூஸில் வந்து உங்களுக்கு இரட்டை கொலை வருது, 3 பேர் செத்து போயிட்டாங்க. இப்போ அங்கேயும் நேர்மையான ஆள் இருப்பாங்கல்ல, தலித்து அல்லாத சில நேர்மையான மக்கள் இருப்பாங்கல்ல, அதில் நாடாரில் ஒரு 4 பேரை போட்டாங்க. இப்போ 4 பேர் சீரியஸாக இருக்கிறாங்க. எதற்காக அவங்களெல்லாம் கொலை செய்யணும்? அதுதான் இப்போ வந்து இதை வந்து போலீஸ் கண்டுபிடிக்க நானும் சொல்ல முடியாது என்னென்ன காரணம் சொன்னால். ஆனால் எனக்கு என்ன கணிப்பாக இருக்குன்னா, இப்போ தேர்தல் வருது பார்த்தீங்களா, தேர்தலில் வந்து இது மாதிரி ஒரு சாதி கலவரத்தை உண்டாக்கணும். விடுதலை சிறுத்தையில் வந்து திமுக கூட்டணியோட நெருக்கமாக இருக்குது. திமுக கூட்டணி இப்போ நான் கோவப்பட்டு பேசுகிறேன்ல, இது மாதிரி பிரச்சனை வரும்போது கூட்டணி கூட உடையும் அப்படின்றக்காகவே திட்டமிட்டு, ஏன்னா அந்த ஏரியாக்காரு தான் நைனா நாகேந்திரன்றவர் இன்னைக்கு பிஜேபியோடைய இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கிறாரு. சந்தேகமா இருக்குங்க. சந்தேகப்படும் போது நீங்க விசாரணை பண்ணுங்க, கூப்பிட்டு கேளுங்க. இல்ல அப்ப யாரு போலீஸே குற்றவாளி சொல்லுவோமா, போலீஸே திட்டமிட்டு செய்ய சொல்லுவோமா? நைனா நாகேந்திரன் மேல சந்தேகப்படுறீங்கன்னா ஏதோ ஒரு இது உங்களுக்கு தெரியாம நீங்க எப்படி ஒரு மாநில தலைவர்? அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப தேர்தல் வருகின்ற இந்த தருணத்தில் இதுவரைக்கும் இப்படி பட்ட பகல்ல ஒரு ஊருக்குள்ள போய் ஒருத்தனை வெற்ற அளவுக்கு வருதுன்னா அப்ப அது என்ன? எந்த முன்விரோதமும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. வந்து ஒரு வெட்டுப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன், வெட்டுப்பட்டவன் வந்து ஒரு நாடார் சமூகத்தை அவனும் ஒடுக்கப்பட்டவன் தான். இன்னொரு பக்கத்து இன்னொரு கோனார் சமூகத்தை சார்ந்தான். வெட்டினவன் யாருன்னா கல்லர் சமூகத்தை சார்ந்தவன். அதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. உங்களுக்கு புரியுதா புரியலையா? அப்போ அதை வந்து இல்லை போலீஸே வந்து போலீஸுக்குள்ளேயே சில பேர் இருப்பாங்க இந்த கருப்பாடு, மீண்டும் தளபதி ஆட்சி வரக்கூடாதுன்னு கூட நினைக்கலாம். யார் இது எப்படிங்க? இதுக்கு முழுக்க பொறுப்பு தமிழக போலீஸ் தாங்க நான் சொல்லுவேங்க. அது என்னன்னு ஒரே ஒரு காரணம் சொல்லிடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கவின்னு ஒருத்தர்
போட்டு தரலாம் பார்த்தீங்களா? திருநெல்வேலியில ஆணவ படுகொலை. அந்த ஆணவ படுகொலையில் முக்கியமாக அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்கன்றதை இப்போ சிபிசிஐடியே சொல்லுது. அப்போ சொல்லும் பொழுது அவங்க அப்பா சரவணனை கைது பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாவை இது வரைக்கும் கைது பண்ணலை. அவங்க அம்மாவை ஏன் கைது பண்ணல அப்படின்னு நீதிமன்றமும் கேட்குது. அவங்களும் குற்றவாளின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் கைது பண்ணாமல் இருக்கும் பொழுது இப்போ அது மாதிரி சாதி வெறியர்கள்லாம் ஒரு தைரியம் வருமா வராதா? திமுகவும் தேர்தலை காமிச்சு அவங்களுக்கு அவங்க மேல அதுதான் சந்தேகமா இருக்குங்க எனக்கு. இதெல்லாம் நீங்க அப்படி பார்க்கவே கூடாது. அப்போ உங்களுக்கு உங்க அமெரிக்காக்காரனுக்கு என்ன வித்தியாசம்? அமெரிக்கா சர்வதேச தாதா. ஏங்க ஒரு பிரச்சனை பண்ணாங்க, ஒரு இனிமேல் பெட்ரோல் நல்லா வருது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக குறி வச்சு ஒரு நாட்டுக்குள்ளே போய் அடிக்கிறாங்க. சாதாரண விஷயமா? கற்பனை பண்ணி பாருங்க. அவன் அந்த நாட்டுடைய தலைவரை குறி கரெக்டாக டார்கெட் பண்ணி போட்டு தள்ளிட்டாங்க. இங்கே வந்து ஒரு சேரிக்குள்ளே போய், இது ஒரே நாடு, சேரிக்குள்ளே போய் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் போட்டு தள்ளுறேன். அந்த டீ கடையில் நான் இப்போ விசாரித்தேன். அந்த டீ கடையில் பல சாதிக்காரங்க இருந்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக அவங்க சமூகத்தை சார்ந்த சாதிக்காரங்க இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் போடலை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? போதை வஸ்துக்கள் அதிகமாக இருக்கிறது. அவங்க இப்போ தண்ணி போட்டிருந்தாங்களாம், கஞ்சா குடிச்சிருந்தாங்களாம். அப்போ அதை எப்படி நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க போலீஸு? அப்புறம் ஒரே நேரத்தில் இப்போ 3 பேர் தான் செத்துருக்குறாங்க. எங்களுக்கு இப்போ செய்தி கிடைத்த செய்தி, அந்த 4 பேருமே சீரியஸாக இருக்காங்களாம். சரி, இப்போ அந்த இடத்துல சின்னதுரை மாணவன் வந்து அவனுடைய அந்த சம்பவம் நடந்ததுக்கும் இந்த நவீனுக்கும் என்ன சம்பந்தம்? பக்கத்து ஊரு, அதான மேட்ரு. ஓகே, அது ஒன்று. இன்னொன்று நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ நான் பேசுகிறது வந்து போலீஸும் கவனிப்பாங்க. அந்த ஊர்லேயே வந்து 10 நாளைக்கு முன்னாடி வெடிகுண்டு வீசியிருக்கிறேன். நான் உங்களுக்கு இப்போ அனுப்புவேனே, அந்த போட்டோவே, அந்த வீடியோவே இருக்கு. அப்போ எப்படி அவள் போலீஸ் உஷாராக வேண்டாமா? போலீஸ் வந்து கவனமாக இருக்கணும்லங்க இந்த விஷயத்தில். அப்போ ஆனால் இது மொத்தத்தில் வந்து எங்களுக்கு வந்து பல சந்தேகங்களை அளிக்கிறது. இந்த நேரத்தில் வந்து எந்த கட்சியும் வாய் துறக்கலை. விஜய் வந்து இதுக்கு பதிவு போட்டிருக்கிறாரு சார். இப்போ வந்து நிறைய சிக்கல்கள் அவருக்கு போய்கிட்டு இருக்கிற தருணத்திலையும் இந்த ஒரு மேட்டருக்கு வந்து அவர் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறாரு. இதை வந்து தட்டி கேட்கிறாரு. அப்படின்றப்போ ஒரு கேள்வி வருது, என்னன்னா கவினுடைய கொலைக்கு அவர் வந்து எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கல. அது ஒரு மேல ஒரு பெரிய விமர்சனமா இருந்தது. ஆனா இன்றைக்கு ஒரு சாதிய கொலைகள் நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறாரு. அவர் அதை நீங்க அப்ரிஷியேட் பண்ணலாமா? ஒரு வகையில் வந்து அவர் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தது, இல்லை வாய்ஸ் கொடுத்தா நம்ம பாராட்டுவோம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு பரவலான ஒரு செய்தி என்கிட்டயே கேட்குறாங்க, நான் பாராட்டுறேன். ஆனால் என்கிட்டே வந்து சில தோழர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, என்னங்க அவர் நீங்கள் பாராட்டுறது அப்புறம் இருக்கட்டும், ரைட்டா? ஏன் வந்து கவின் வந்து சாகும்போது, இல்லை அவனை கொலை செய்யும் பொழுது, ஆணவ படுகொலை செய்யும் பொழுது ஏன் வாய் திறக்கலை? அப்போ அவர் ஒரு தலித்து. இதில் தலித்து மட்டுமல்லாமல் நார்த் இந்தியாக்காரன் ஒருத்தன் செத்துருக்கிறேன், இன்னொன்று வந்து தலித்து அல்லாத ஒருத்தர் செத்துருக்கிறேன், இன்னும் பல தலித்து இல்லாதவர்களும் உள்ளே கிடக்கிறாங்க, அதனால வாயை திறக்கிறாரா, இல்லை தேர்தலுக்காக வாயை திறக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. பட் இருந்தாலும் நான் அவரை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. இவர் சொன்னதை நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அது மாதிரி எல்லா கட்சியும் சொல்லணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஓகே, காங்கிரஸ் வாயை திறக்கணும், பிஜேபி வாயை திறக்கணும், கம்யூனிஸ்ட் ஆல்ரெடி வாயை திறந்துட்டாங்க. அது மாதிரி பல கட்சிகள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். சீமான்லாம் வாயை எப்பயும் திறக்க மாட்டார். அவர் குடி பெருமை பேசக்கூடியவர், அவர் இதில் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கூட இது வந்து நம்ம அப்படிலாம் பார்க்கக்கூடாதுங்க. இது வந்து மானுடத்திற்கே இழிவுங்க. இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனும் நல்லா வாழணுமா வாழக்கூடாதா? அவனுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஏன்னா டீ கடையில் போய் டீ சாப்பிட்டான்ருக்கா, நைட்டில் போதையை போட்டு வெட்டினாங்கன்னா இங்கே என்ன பாதுகாப்பு இருக்குன்ற நினைக்கிறேன் மக்களுக்கு. என்ன பாதுகாப்பு? நீங்களாம் இப்போ வெளியே நடந்து போகணும் பெண்கள், அப்போ அவங்க ஒரு பய உணர்வு வருமா வராதா? அங்கே பாரு, அங்கே வந்து இப்போ ஆம்பளை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு வருமா வரலையா? அப்ப இதெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. ஜான் வந்து விசிகவினரை சேர்ந்தவர், விசிக கட்சியை சேர்ந்தவர். இப்ப நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க அந்த சுவரொட்டியில வந்து இருந்ததுனால அந்த பாம்பு போட்டாங்க, வெடிகுண்டு போட்டாங்கன்னு சொல்லி, அதுல எதுவும் அவங்களுக்கு எதுவும் குளறுபடி வந்ததா, பிரச்சனை வந்ததா? இல்ல, அப்பெல்லாம் எந்த குளறுபடியும் வரல, எந்த சிக்கலும் இல்லை. அந்த தம்பியை கேட்டு கேட்டு அவன் வந்து அதில் எல்லாம் தலையிடுறது இல்லை. ஒரு நோஞ்சானா பார்த்து போட்டு தள்ளுறாங்க. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. மோட்டிவே இல்லாம இந்த ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கு நான் வந்து இவரை சொன்னேன், குற்றம் சுமத்துறேன் பிஜேபி தலைவரை. தேர்தல் வர்றதுனால ஒரு சூழ்ச்சியை ஏன் அவங்க செய்யக்கூடாது? அதனால் வந்து இதை கவனமாக வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதுக்கு எல்லாமே ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன் அந்த இடத்துல அவன் வரும்பொழுது எத்தனை பேர்ட்ட அவங்க தொடர்பு கொண்டாங்க, யார் இவங்களை இயக்குனது, இதுக்கு முன்னாடி யாரோட தொடர்பில் இருக்கிறாங்க. அப்போ நவீன் எப்படி திடீர்னு வந்து இப்போ வந்து வீடியோ போடுறேன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. அப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றோடு தொடர்பு இருப்பதை போல் தோன்றுகிறது. அதை வந்து கவனமாக பார்க்கணும், இல்லைன்னா பெரிய பின்னடைவாகுங்க. சரி, இப்போ தேர்தல் வருது, இதனால வந்து ஏதோ ஒரு மோட்டிவ்ல இப்போ நீங்க நயனாதிரவில சந்தேகம் இருக்கும்லாம் சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்பவுமே நாங்குநேரியில இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ சின்னதுரையை தொடர்ந்ததா இருக்கட்டும், இந்த திருநெல்வேலி சைட்ல இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? தமிழ்நாட்டிலே வந்து இப்போ அதிகமான சாதிய கொலை நடப்பது வந்து அங்கதான். ஒருத்தன் வந்து நல்லா வந்து அதாவது கபடி விளையாண்டேன் அப்படின்றக்கா வெட்டி விட்டான், இருக்கா கையெல்லாம் விரலாம் வெட்டினேன். நான் நேரடியாக அங்கேயே போய் வீர வணக்கம் செலுத்தினேன். பேர் கூட மறந்து போச்சு அந்த தம்பி பேர்.
அப்போ அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு கட்டமைப்பு தான் அந்த பக்கத்தில் இருக்குது. இதை வந்து அரசாங்கம் வந்து வெறும் போலீஸை மட்டும் வச்சு தீர்க்க முடியாது. நல்லா அவங்களுக்கான நீதி வகுப்புகள் நடத்தணும். நீதி வகுப்புகள்னால் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு இந்த ரவுடி பயலுகள்லாம் முக்கியமாக அது யார் போகிறாங்கன்னா இளைஞர்கள் தான் போகிறாங்க, சின்ன சின்ன பயலுங்க. அது மைனராக இருக்கவங்க போகிறாங்க. நல்லா கரெக்டாக மைனராக இருக்க பயலுக்கு எப்படி இந்த சாதி புத்தி வருது, கையில் வேறு கயிறை வேறு கட்டுறாங்க. அதனால் தவறு அப்படின்னு நீதிபதி வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தார் சந்துரு, பார்த்தீங்களா? அதை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இவ்வளவு பல சிக்கல்கள் இருக்கிறது. சிக்கலை எல்லாம் தீர்க்கவில்லை என்றால் தேர்தலே ஒரு பெரிய பின்னடைவும் வரலாம். நம்ம சும்மா விளையாட்டுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஆமாம், அப்புறம் என்னங்க ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களில் அப்படி ஒரு நடு கற்பனை பண்ணி பாருங்கள். நெறியாளரை தயவு செய்து நீங்கள் இன்றிவை மறங்க. ஒருத்தன் போய் டீ கடையில் டீ சாப்பிட்டுக்கு இருக்கிறேன், ஒருத்தன் 2 வீலரில் வந்து சைக்கிளில் போய்க்கிட்டு இருக்கிறேன் பாவம் இன்னொருத்தையும் தட்டி கேட்டேன். அப்போ 3 பேரையும் போட்டு ஸ்பாட்லேயே காலி பண்ணிட்டாங்க. 2 பேர் ஸ்பாட்டில் காலி, ஒருத்தையும் ஹாஸ்பிட்டலில் போன பிறகு காலி. இப்போ 4 பேர் ரொம்ப சீரியஸ். கற்பனை பண்ணுங்க, மொத்தம் பாதிக்கப்பட்டவர்கள் 7 பேர். வந்தவங்க வந்து ஒரு 5-6 பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ எனக்கு கிடைத்த செய்தி, இப்போ நம்ம பேசிக்கொண்டு இருந்த தருணத்தில் நான் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஆள்கிட்ட பேசும்போது இப்போ ஒரு 6 பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் சும்மா வந்த அம்பை கைது பண்ணி உடைச்சா பயன் இல்லை. இந்த அம்பை எய்தவன் யார்? நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுல, உடனே நடவடிக்கை எடுத்துட்டோம். இதுவே மத்த அரசா இருந்தா நடவடிக்கை எடுக்கவே தாமதமாகும், நாங்க உடனே நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு தானே சொல்றாங்க. இல்ல, நம்ம அதை வரவேற்றுதான் ஆகணும். நடவடிக்கை உடனே எடுக்கிறோன்னா நம்ம பாராட்டணும். ஆனால் அது இதுக்கு அடுத்து வராமலும் பாதுகாக்கணும்ல, அதான் ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்து வராமல் இருக்கிற அளவுக்கு தடுப்பதற்கான முயற்சியில் மேற்கொள்ள வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கு என்னன்னா மக்களுக்கு ஒரு பெரிய பதட்டம் உருவாயிரும். பெரிய பதட்டம் இதுவே தொடர்ந்துங்க. போன ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தனை போட்டு தள்ளிட்டாங்க. ஒரு தலித்து தான் போட்டு தள்ளினாங்க. நம்ம கூட நான் பேசியிருக்கிறேன், இந்த சேனலில் இன்னொரு சேனலில் பேசியிருக்கிறேன். தொடர்ந்து நடக்கிறது. இன்னமும் வந்து இந்த எவிடன்ஸ் கதிர்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிகமான ஆணவ படுகொலைகள், அதிகமான சாதிய படுகொலைகள் எங்கே நடக்குதுன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்குதுன்றார். திருநெல்வேலி மாவட்டம், மதுரை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம். அப்போ இங்கெல்லாம் வந்து இவங்க வந்து இப்போ இந்த போலீஸ் வந்து முக்கிய கவனம் செலுத்தணும்ல. இப்போ நான் எங்கள் தலைவரே சொன்னார், அதாவது வந்த பிறகு நீங்கள் செயல்படுவது முக்கியமல்ல, வருவதற்கு முன்னாலேயே நீங்கள் என்ன பண்ணணும்னா முன்னுணர்ந்து தடுக்கணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவாங்க. தடுப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொல்லி தான் அவர் என்ன சொன்னார்னா, SC ST அந்த மக்களுக்கு பாதுகாக்க வேண்டும், அதே நேரத்தில் மத ரீதியான கலவரம் வரும் அதையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக முன்னுணர்ந்து தடுப்பதற்கு ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டை உருவாக்க சொன்னார். இது வரைக்கும் உருவாக்கலை. இப்போ நம்ம பேசிக்கொண்டு இந்த தருணம் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இயங்குகிற தமிழக முதல்வர் உருவாக்கவில்லை. அடுத்த கட்டமாக இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இது அடுத்த கட்டம் என்ன மாதிரி நகர்வுகளை நோக்கி போய்கிட்டு? அது எங்கள் தலைவர் வந்து இப்போ இல்லைங்க, இந்த ஆட்சி வந்துச்சு 2021 அப்பயே சொல்லிட்டாருங்க. அதாவது இது மாதிரி சாதிய படுகொலை நடக்காமல், மத படுகொலை நடக்காமல், சாதி வெறியர்களை முன்னுடன் தடுப்பதற்கு ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி நுண்ணறிவு பிரிவை வந்து போலீஸ்குள்ளே உருவாக்க சொல்கிறாரு. அது ஏன் இந்த ரவுடியெல்லாம் ஒன்று சேர்றாங்க, இவங்களுக்கு பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, இவங்க எதுக்காக இந்த கொலைகள்லாம் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் யார் இயக்குறா? சும்மா ஒருத்தர் வந்து கொலை பண்ணுறான்னா அவனை 2 வீலரில் இங்கே வர்றான்னா அந்த 2 வீலர்லாம் கொடுத்து யாருக்கு அனுப்புறது? அதெல்லாம் போலீஸ் கண்டுபிடிக்கணும், கண்காணிக்கணும். கண்காணித்து நடப்பதற்கு முன்னாலே தடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். நடந்த பிறகு இது பண்ணுற ஒன்றும் பயன் இல்லை. தொடர்ந்து நடக்குது இல்லைங்க. அதிகமான இன்னொன்று சொன்னோம்னா ரொம்ப வேறு கூட்டணியில் இருக்கிற சிக்கலாகி போயிடும். NCRP ரிப்போர்ட்டு பிரகாரம் கடந்த 3 ஆண்டுகளாக சாதிய கொலைகள் அதிகரித்திருக்கிறது தமிழ்நாட்டில். இதுக்கு யார் பதில் சொல்லுவாப்பா? இதை சொன்னோம்னா உடனே கூட்டணியில் இருக்கு சங்கத்தமிழில் பேசுகிறாருன்னு எனக்கே வேற சொல்லுவாங்க. நாங்கள் யாருக்கும் பயந்துலாம் இருக்க மாட்டோம். தப்பு நடந்தால் யாருக்குனாலும் நாங்கள் வந்து எதிர்த்து கேட்போம். யார் வாய் மூடி கிடந்தாலும் விடுதலை சிறுத்தையில் வாய் மூடி கிடக்க மாட்டோம், தட்டி கேட்போம். போராட்டங்கள் எதுவும் நடத்த போறீங்களா சார்? ஆமாம், உறுதியா. தேர்தல் நேரத்தில் போராட்டங்கள் அப்படின்றப்போ அது கூட்டணியை பாதிக்காதா? அது வேறங்க. அதை பற்றிலாம் இப்போ பேசுறதுக்கு நமக்கு டைம் இல்லைங்க. அவன் தேர்தலை பற்றி சிந்திப்பாங்க. அடுத்த தேர்தல் ஜெயிக்கின்றவன் தேர்தல்வாதி, அரசியல்வாதி. நாங்கள் அடுத்த தலைமுறையை நாங்கள் சிந்திக்கிறோம். மார்ட்டின் லூதர் கிங் என்ன சொன்னார்? ஐ ஹேவ் ஒன் ட்ரீம்ஸ். கருப்பர்களும் வெள்ளையர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் கனவு கண்டார். அது மாதிரி நாங்களும் கனவு காண்றோம். தமிழ்நாட்டில் யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொன்னது தமிழர்கள். எல்லாரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழணும். அதுக்காகத்தான் இன்றைக்கி நம்ம பேசிக்கொண்டு நீங்கள் எப்போ போட போகிறீங்கன்னு தெரியல. இன்று மாலை சைதாப்பேட்டையில் யாரை ஈரானுக்காக ஈரானில் அந்த அட்டாக் ஆகி இது பண்ணிட்டாங்களா, அதனால் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நாங்களும் 2 கம்யூனிஸ்டும் சேர்ந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அதே நேரத்தில் திருநெல்வேலியில் அங்கே இருக்கிற எங்கள் மாவட்ட செயலருடைய தலைமையில் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அப்புறம் வெறும் ஆர்ப்பாட்டம் மட்டும் நம்ம பத்தாது. இப்போ நம்ம இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறால ஈரானில் வந்து போய் நம்ம நிறுத்த முடியாது. ஆனால் சாதிய படுகொலையில் வந்து இங்கே தானே பண்ணுறாங்க, இவங்களை தண்டிக்கலாம்ல.
ஆனால் தொடர்ந்து கேட்போம், நடத்துவோம். ஒருவேளை இது சரியா அவங்க வந்து நடவடிக்கை கூட்டணியில நீங்க எடுக்கவில்லை தான் என்றால் இருக்கிறீங்க, நீங்க தான் அந்த வலியுறுத்தலை கொடுக்கணும். அப்ப நீங்க சொல்லியும் கேட்கலன்னு எடுத்துக்கலாமா? இல்லை அப்படிலாம் இல்லை, கேட்குற வரைக்கும் நாங்கள் போராடுவோம். அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஒருவேளை அவங்க ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கவில்லைன்னா எங்கள் தலைவர் தலைமையிலேயே நாங்கள் திருநெல்வேலியில் மீண்டும் ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம். ஓகே சார். நாங்குநேரில் என்ன நடந்தது அப்படின்றத எங்ககிட்ட தெரிவிச்சதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, நன்றி, வணக்கம்.